ஸோ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாலடைலாக இருக்கும்போது, உங்களோட ஸ்டாப் லாஸ் ப்ரீமியமில் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக கால் ஸ்டாப் லாஸும் சரி, இல்லை புட் ஸ்டாப் லாஸும் சரி அடிக்கடி ஈஸியாக ஹிட் ஆகும். பட் அதே ஸ்டாப் லாஸை நம்ம எப்படி அண்டர்லைனில் வச்சு ட்ரேட் பண்ணலாம்? நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸையோ எப்படி அண்டர்லைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம்? அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம்? அதோட ஓவரால் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அலாங் வித் தட் அந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக ஆட்டோமேட் பண்ணலாம் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போ வந்து 25,000 இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் 25,000லேருந்து அது ஒரு 0.4% மூவ் ஆகுதுன்னா அண்டர்லைன் அதோட ஓவரால் ஸ்பாட் வந்து 0.4% மூவ் ஆகுது. எங்கே மூவ் ஆகுது? எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைட். ஸோ 0.4% ஆஃப் 25,000ன்றது வந்து 100 பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 25,000லேருந்து 25,100 இல்லை 25,000 24,900 100 பாயிண்ட்ஸ் அந்த அப் சைட் ஆர் 100 பாயிண்ட்ஸ் அந்த டவுன் சைட். அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மணி புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிவிடுவோம் 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கு நம்ம நிஃப்டியோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அட் 10 o'clock நிஃப்டியோட வேல்யூ சப்போஸ் 25,000 இருந்ததுன்னா 25,000 கால் ஆப்ஷன் அண்ட் 25,000 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்ணிவிட்டு இதை எப்போ க்ளோஸ் பண்ணுவோன்னா நிஃப்டி 100 பாயிண்ட் மேலேயோ இல்லை 100 பாயிண்ட் கீழேயோ விச் இஸ் 0.4% ஃப்ரம் த அண்டர்லைன் அது மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் ஆச்சுன்னா அப்போது இந்த போத் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீபேலன்ஸ் எப்போ நடக்கும்னா நம்மளோட லெவல் ட்ரிகர் லெவல் எதுன்னு பார்த்துக்கணும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி எய்தர் சைடு இன்கேஸ் மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டில் போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இல்லை நிஃப்டி கீழே போச்சுன்னா விச் இஸ் 24,900க்கு கீழே போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? புதுசாக இன்னொரு ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணுவோம். சப்போஸ் மார்க்கெட்டு மேலே போயிடுச்சுன்னு வச்சுப்போமே ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ 25,100க்கு போயிடுச்சு நம்ம ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை திருப்பி ஷார்ட் பண்ணுவோம். அது என்ன ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுவோன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா 25,100 போயிடுச்சுன்னா நம்ம 25,100ஓட கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணுவோம். ஷார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி இந்த டைமும் 0.4% ஸ்டாப் லாஸ் அந்த அண்டர்லைன். ஸோ இப்போது மார்க்கெட்டு 25,100லேருந்து ஃபர்தராக 0.4% மேலேயோ இல்லை அங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வருது ஒரு 0.4% டவுன் சைடு வந்ததுன்னா அப்போ திருப்பி இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ரெண்டாவது வாட்டி க்ரியேட் பண்ண கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் அகெயின் அந்த அண்டர்லைன். ஸோ இப்போ 25,100லேருந்து அப் சைட் ஆர் டவுன் சைட். ஸோ மேலே 100 பாயிண்ட் 100.4 ஆர் 100.4 டவுன் சைட். ஸோ ஃபர்தராக நிஃப்டி 25,100லேருந்து 25,200 போச்சுன்னா அகெயின் இந்த ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஷார்ட்னு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இல்லை மார்க்கெட் மேலே போகாமல் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடுச்சு 25,100லேருந்து 25,000 வந்துருச்சுன்னா அப்பையும் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பேசிக்கலி நம்மள எவ்ரி டைம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டு 0.4% மூவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த அப் சைட் ஆர் அந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ இதில் ஒரு லிமிடேஷன்ஸ் வைக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, லாஸ் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இது ட்ரிகர் பண்ணணும், அதுக்கு மேலே ட்ரிகர் பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன். ஸோ தட் மார்க்கெட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது வாலடைல் ஜோனில் இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது டிகே ஆகும். ஸோ ஒரு சைடு டிகே ஆகலாம் கூட இன்னொரு சைடு டிராஸ்டிக்காக டிகே ஆகும். ஸோ ரிவர்சல் ஆகும்போது திருப்பி அதர் சைடு டிகே ஆகும். ஸோ அந்த லாஜிக்கில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போனால் கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரீமியமில் இல்லை, அண்டர்லைனில். ஸோ ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் இல்லாமல் ஆக்சுவல் மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் வந்தால் மட்டும்தான் we will make loss. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் லாஜிக். ஸோ அட் 10 o'clock ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ரைஸ். அதோட அட் த மணி கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 0.4% அந்த அண்டர்லைன். இன்கேஸ் 0.4% அந்த அப் சைடில் டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னா ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுறோம். இதை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஆல்கோ டெஸ்ட் தான் பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் அதில் போய்ட்டு நிஃப்டி செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் 10 o'clock இஸ் த என்ட்ரி. 10 மணிக்கு நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அண்ட் 3:10க்கு க்ளோஸ் பண்ணுறோம் சின்ஸ் இட் இஸ் அன் இன்ட்ராடே பொசிஷன். அண்ட் அண்டர்லைங் வந்து கேஷ் சூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓவரால் ஸ்டாப் லாஸ் வந்து கம்ப்ளீட் சூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்பர் ஆஃப் லாட்ஸ் 10 லாட்ஸ் சூஸ் பண்ணுறேன். செல்லிங் கால் ஆப்ஷன் வீக்லி ஸ்ட்ரைக்கு
அட் த மணி. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்லைனில் 0.4%. அண்ட் ரீஎன்ட்ரி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரீஎன்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கு. அதே தான் புட் ஆப்ஷனுக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அண்டர்லைனில் இருக்கலாம், இல்லை ப்ரீமியமில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் அண்டர்லைனில் 0.4% மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ரீட்ரை வந்து 3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் ஓவரால் ரூல்ஸு. அண்ட் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸு இன்னும் ஓவராலாக இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம வி ஜஸ்ட் ரீஎக்ஸிக்யூட்டட் கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஎக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதுதான் லாஜிக்கு. ஸோ இன்கேஸ் கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் மட்டும் ஸ்டாப் க்ளோஸ் பண்ணக்கூடாது, புட்டையும் சேர்த்து தான் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலி எனி ஸ்பெசிஃபிக் அண்டர்லைங் மூவ்மெண்ட் ஆன் எய்தர் சைடு நடந்தாலே நம்ம ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீட்ரிகர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து பார்ஷியலுக்கு பதிலாக கம்ப்ளீட் கொடுத்துருக்கு. ஸோ தட் இன்கேஸ் ஏதாவது ஒரு சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீட்ரிகர் நடக்கும். ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் ரூல்ஸு. இது நிஃப்டி ப்ளஸ் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்க்கும் அதே தான். ஸோ அதே 10 மணி எல்லா கண்டிஷன்ஸும் சேம் தான். ஸோ இப்போது சின்ஸ் நமக்கு ரெண்டு வீக்லி எக்ஸ்பைரி தான் இருக்கிறதுனால நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் நம்ம இதை பேக் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 10 லாட்ஸ் கொடுத்து 2019 நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ இதை எவ்ரிடே ரன் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், வெறும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ரன் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேக் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் 10 லேக்ஸுக்கு 65 லேக்ஸ் கிட்ட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதுதான் ஓவரால் ட்ராடவுன் ஆல்மோஸ்ட் 4.5 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ப்ரோக்கரேஜஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாம் போக இதுதான் ஓவரால் நெட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ரன்னிங் இட் ஆன் ஆல் டேஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 69 லேக்ஸ் கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்ஸு. ஸோ 49 லேக்ஸ் ப்ளஸ் 19 லேக்ஸ் சென்செக்ஸ். சப்போஸ் நம்ம ஒரு ஸ்லிப்பேஜஸ் ஆட் பண்ணுவோம்னு வச்சுப்போமே, ஸ்லிப்பேஜஸ் ஆட் பண்ணி ரீகால்குலேட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் ஸ்லிப்பேஜஸ்லாம் போக ஸோ 41 லேக்ஸ் ஓவரால் ப்ராஃபிட்ஸ். நிஃப்டியில் 27 லேக்ஸ், சென்செக்ஸில் 13 லேக்ஸ். ஸோ ஓவரால் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் கிட்ட மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்குது. அண்ட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் 41 லேக்ஸு. அண்ட் திஸ் இஸ் த இயர் வைஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு எக்ஸப்ட் 2022. அண்ட் இதை நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, இதை வந்து எவ்ரிடே ரன் பண்ணால் உங்களுக்கு 5 லட்சம் கிட்ட மேக்ஸிமம் ட்ராடவுன் வருது, 41 லட்சம் கிட்ட ஓவரால் ப்ராஃபிட் வருது. எனக்கு எவ்ரிடே ரன் பண்ண வேண்டாம், சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்றைக்கி ரன் பண்ணுறேன், நிஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும், ரிஸ்க் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஆல் டேஸ்க்கு பதிலாக ஜஸ்ட்டு 0 DT மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் சென்செக்ஸ்லேயும் ஆல் டேஸ்க்கு பதிலாக 0 DT மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ 41 லேக்ஸ்லேருந்து 33 லேக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேயில் தான் வருது, அதர் டேஸில் கம்மியாக தான் வருதுன்னு அர்த்தம். விச் இஸ் வெரி குட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ராடவுன் அப்படியே பாதிக்கு பாதி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ட்ராடவுன் நம்ம பார்க்கும்போது 4.5 லட்சம் 5 லட்சம் கிட்ட இருந்தது. இப்போ அது அப்படியே 2.5 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ பெரிய ட்ராடவுனும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2022 நெகட்டிவில் இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி ஒரு ப்ராஃபிட்டபிள் இயர்ஸாக வந்திருக்கு பேக் டு பேக். தட் இஸ் ஆஃப்டர் ஆல் ப்ரோக்கரேஜஸ் சார்ஜஸ் எல்லாம் போக. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ஆன் த டே ஆஃப் எக்ஸ்பைரி மட்டும் ரன் பண்ணாலே யூ கேன் மேக் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரீயாக ஆட்டோமேட் பண்ணணும்னா squareofbots.com பிளாட்ஃபார்ம் போங்க. அதில் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் அன் அக்கௌண்ட் வித் அலிஸ் ப்ளூ ஆர் தன் ஆல்ரெடி இருந்ததுன்னா உங்களுக்கு 14 days ஃப்ரீ ட்ரையல் ஆக்சஸ் இருக்கும். அப்படி இல்லைனா யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட் அண்டர்ஸ் ஒரு புது அக்கௌண்ட் அலிஸ் ப்ளூலையோ இல்லை தன்லையோ அண்டர் ஸ்கொயர் ஆஃப் ரெஃபரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோல் பாட் ஆக்சஸே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் லாகின் கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு தனில் அக்கௌண்ட் இருக்குன்னா தனில் உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் இட் வில் டைரக்ட் யூ வில் கம் டு டேஷ்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வருவீங்க. ஸோ அதில் இங்கே க்ரியேட் போங்க. க்ரியேட் போட்டு க்ரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுங்க. ஸோ இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இங்கே க்ரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அண்டர்லைங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் டைம் வந்து 10 o'clock இல்லையா, ஸோ 10 o'clock என்டர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே ஆட் லைக் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ பைக்கு பதிலாக செல். ஸோ செல் கால் ஆப்ஷன். அதேமாதிரி இங்கே காப்பி லைக் கொடுத்தீங்கன்னா திருப்பி இன்னொன்று வந்துடும். ஸோ செல் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனையும் 10 மணிக்கு நான் ஷார்ட் பண்ண போகிறன்றது ரூல்ஸ். அண்ட் அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக அட் த மணி தான் இருக்குது. ஸோ நான் அதை மாற்றலை, அட் த மணி தான் கொடுக்குறேன். அண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்ரி சிங்கிள் டைம் மார்க்கெட் 0.4% மூவ் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஇனிஷியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் மேலே இங்கே ரீஎக்ஸிக்யூட்னு ஒரு லாஜிக் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளோட ரூல்ஸ் படி 3 டைம்ஸ் நம்ம ரீஎக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அண்ட் எப்போ ரீஎக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஸ்பாட்டு 0.4% மூவ் ஆச்சுன்னா
ஸோ 0.4% கொடுத்துட்டு இங்கே ஸ்பாட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் கண்டிஷன்ஸ் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 4% ஸ்டாப் லாஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆயிடும். 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேறு எந்த இதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இது மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவர்ஸ்னு கொடுத்து நிஃப்டி ரோலிங் ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரன் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ரேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்துடும். இப்போ இதில் இன்கேஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் லாட்ஸ் மாற்றணும் இல்லை டைமிங் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரி, சப்போஸ் இப்போ மணி 10:50 ஆகுது. நான் ஆல்ரெடி இங்கே 10 மணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ரேடும் கொடுத்தா அது இமீடியட்டாகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லாட்டை வச்சு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ கொடுத்துட்டு நான் ட்ரேட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி டு யூ வாண்டட் டு ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக it will get started. ஸோ இப்போது if you go to your done credentials உங்களோட done அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா it will keep running in the background and condition ஆட்டோமேட்டிக்காக satisfy ஆகும்போது ஆர்டர் will get placed automatically. ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, போட்ட உடனே ஆர்டர் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே அட் த மணி கால் ஆப்ஷன் அட் த மணி புட் ஆப்ஷன் ரெண்டுமே இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது that will be running automatically. இப்போது என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்டர்லைன் வந்து 0.4%. ஸோ எப்போ அந்த 0.4% மூவ்மெண்ட் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஸ்ட்ராடலையும் க்ளோஸ் ஆகிட்டு புது ஸ்ட்ராடல் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை சென்செக்ஸ் பண்ணுறது இருந்தால் சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ராப் டவுன்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி ரோலிங் ஸ்ட்ராடல்னா நிஃப்டி ரோலிங் ஸ்ட்ராடல் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைனில் சென்செக்ஸ் மாற்றிடுங்க. சென்செக்ஸ் மாற்றிட்டு இப்போ சேவஸ் கொடுத்து ஜஸ்ட் சென்செக்ஸ் ரோலிங் ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் டேரெக்டாக இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போயிட்டு ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ரன் பண்ணாலே யூ வில் கெட் குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்கேஸ் இந்த பர்டிகுலர் பாட் பிளாட்ஃபார்முக்கு ஆக்சஸ் வேணும்னா யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட் அண்டர் அஸ் அண்ட் யூ கேன் கெட் ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து வேர் யூ கேன் ஒரு ப்ரொலாங்ட் ப்ராப்பர் ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஆப்ஷன் செல்லிங் வித்தவுட் ஒரு ஸ்டாப் லாஸ் கெட்டிங் இட் மெக்கானிசம். ரெகுலராக ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகாமல் பியூராக ஒரு அண்டர்லைங் மூவ்மெண்ட்டை வச்சு அதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக எப்படி பண்ணலாம், அதுவும் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் பேக் டெஸ்ட்டில் ரிசல்ட்ஸும் ரிட்டர்ன்ஸும் வந்திருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.